ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டில் இந்த பூவை காலையில் பறிக்கிறதே ஒரு விசேஷம். என்னென்னா, நாங்கள் வீட்டில் எல்லா பூக்களும் வச்சுருக்கோம். ஸோ காலையில் அதை பறித்து சாமிக்கு போட்டு அது அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி, அந்த ரோஸு, முல்லைப்பூ, இது போல் செண்பகம், நிறைய பூக்கள் எங்கள் வீட்டில் இருக்கும். இதை பராமரிக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் இது எனக்கு பிடிச்ச வேலை அப்படிங்கிறதுனால, நான் இதை விரும்பி செய்கிறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இது என்னென்னா, மாடியிலையும் நான் என்ன பண்ணுவேன், நிறைய செடி வச்சுருக்கேன். ஏன்னா கீழெல்லாம் நிழலாக போனதுனால இந்த ரோஸ் செடி, இது போல் சின்ன சின்ன செடிகள்லாம் மாடியில் வச்சு வளர்க்குறது உண்டு. இது போல் காலையில் நான் இது போல் வீடியோலாம் எடுத்து நான் போடணும் அப்படின்றதுக்காகவே ஒரு ஒரு 1/2 hour வந்துடுவேன். ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு, வீடியோ பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் செடிகளுக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா நான் என்னோடய சமையலை ஆரம்பிப்பேன். சமையல் செஞ்சு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறது வழக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வானம் மூட்டமாக இருந்தது. சூரியனும் வெளியே வரல. சண்டேங்கிறதுனால இன்றைக்கி சிக்கன் 65, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஜீரக சம்பாவில் தான் பிரியாணி செய்கிறதா இருக்குது. ஸோ அதுக்கடுத்து முட்டை, இது முட்டை ஆம்லேட்டும் போட்டாச்சு. சிக்கன் கிரேவி கொஞ்சம். இது நைட்டு தோசைக்கோ சப்பாத்திக்கோ கூட யூஸ் பண்ணிக்கலான்றனால கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சேன். இது கொஞ்சம் சிக்கன் பிரியாணி, அதாவது ஜீரக சம்பாவில் செஞ்சேன். என்ன தான் இருந்தாலும் எனக்கு ஜீரக சம்பா பிரியாணின்னா தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ரைத்தா. வாசனையை பிடிச்சிட்டு சாதாரணமாக பார்த்திங்கன்னா மோட்டுவும் சிண்டும் வாசலில் நின்றுடுவாங்க. இது காலையில் நான் சப்பாத்தி அவங்களுக்கு போட்டப்போ எடுத்த வீடியோ இது. மோட்டு எப்படின்னா, அவளோட ஹஸ்பண்ட், அவரோட அம்மா, அவருடைய அக்கா, தங்கை, அவருடைய குழந்தைங்க, இவங்க மட்டும் சாப்பிட்டா அமைதியாக பார்த்துட்ருப்பாள். இதே வேறு யாருன்னா வந்தாங்கன்னா அவ்வளவுதான், ஊரையே கூட்டி ஒரு அட்டகாசம் பண்ணிவிடுவாள். அந்த அளவுக்கு மோட்டு ரொம்ப சென்சிட்டிவ் அது. அதே போல் ஒரு முறை என்னுடைய டியூஷனுக்கு ஒரு பையன் உட்காந்து படிச்சுட்டு இருந்தான். என்னமோ சத்தம் கேட்குதுன்னு எட்டி பார்த்துருக்கான். பார்த்தீங்கன்னா இந்த மோட்டும் ஒரு பாம்பு கூட சண்டை போட்டுட்ருக்கு. அது சீர்றதும் இது அது கூட